மருதநாயகி அம்மாவின் வேண்டுதல் அந்த ஊரில் இருந்தாள். மருதநாயகி அம்மா ஒரே மகனை பெற்ற மாயத்தாய். அவள் தினமும் கருப்பண சாமியை பூஜிக்க பசுமை தோட்டத்தில் கண்ணனை நினைத்து அழுது கொண்டே பூவேந்தி பூசிப்பவளாக இருந்தாள். அவளது மகன் அருண் 4 வயதிலிருந்து பேச முடியாதவன். டாக்டர்கள் பலர் பார்த்தும் பயனில்லை. மருதநாயகியின் கண்கள் கண்ணன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தது. கண்ணா, நீ பேசாமல் போன என் குழந்தைக்கு ஒரு வார்த்தையாவது பேச வைக்கணும். உன் திருநாமமே என் நெஞ்சில் நம்பிக்கையா இருக்குது என்று அவள் தினமும் கண்ணனை வேண்டிக் கொண்டாள். அந்த மாதம் கிருஷ்ண ஜெயந்தி வந்தது. மருதநாயகி அவளது வீட்டில் சிறந்த அலங்காரத்துடன் கண்ணனுக்கு உற்சவம் கொண்டாடினார். சாமி சிலைக்கு புதிய வேஷம், வெண்ணெய், மோர், தயிர், பழங்கள் ஆல்ரெடி. அந்த இரவு ஒரு அதிசயம் நடந்தது. அருண் தனது அம்மாவிடம் ஓடி வந்து முதன்முறையாக பேசினான். அம்மா, கண்ணா, எனக்கு வெண்ணெய் வேண்டும். மருதநாயகியின் கண்கள் நீரேறியது. அவள் கண்ணனை பார்த்து, என் கண்ணா வந்துட்டானே, என் குழந்தையா பேச வச்சிட்டாரே என்று அழுது கொண்டே நெஞ்சம் நனைத்தாள். தொடரும். பகுதி 4. கிராமம் முழுக்க கண்ணனின் அன்பு எவ்வாறு பரவியது என்பதை காண்போம். விருப்பம் இருந்தால் பகுதி 2 உருவாக்குகிறேன். தயவு செய்து சொல்லுங்கள்.